கனடாவில் அனாஹிம் ஏரி அருகே காணாமல் போன கணவனும் மனைவியும் பனிக்கு அடியில் இறந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். 100 மைல் ஹவுஸை சேர்ந்த 65 வயது ஆணும் 58 வயது பெண்ணுமான தம்பதியினரே இவ்வாறு இறந்த நிலையில் மீட்கப்பட்டனர். அவர்கள் இருவரும் பிப்ரவரி 17ஆம் தேதியன்று காணாமல் போனார்கள். இந்த நிலையிலேயே அவர்கள் இருவரும் தற்போது சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். வில்லியம்ஸ் ஏரிக்கு மேற்கே சுமார் 220 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சார்லட் ஏரியில் இருந்த பனிக்கட்டிக்குள் இந்த தம்பதியினர் விழுந்ததாக போலீசார் கூறுகின்றனர். அவர்கள் பனிக்கட்டிக்குள் சென்ற பிறகு ஏரி மீண்டும் உறைந்தது. இதனால் அவர்கள் விழுந்த இடத்தின் விரிசல்கள் அல்லது அறிகுறிகளை காண்பது கடினமாக இருந்தது. இதனையடுத்து அயலில் வசிக்கும் மக்கள் அந்த பகுதியை தாங்களாகவே தேடத் தொடங்கினர். அவர்கள் பனிக்கட்டுக்கு அடியில் தம்பதியினரை கண்டுபிடித்தனர். அதன் பின்னர் பிப்ரவரி 22ஆம் தேதியன்று ராயல் கனேடியன் மவுண்ட் போலீஸ் டைவ் குழு உடல்களை மீட்டது. மாறிவரும் வெப்பநிலை பனிக்கட்டியை பாதுகாப்பற்றதாக மாற்றி இருக்கலாம் என போலீசார் நம்புகின்றனர். உறைந்த ஏரிகள் மற்றும் ஆறுகளில் மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என அவர்கள் அறிவுறுத்துகின்றனர்.